ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா, பொட்டாட்டோ ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. தோல் உரித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு 2, பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது 2, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை 2 தண்டு. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை 2 தண்டு, வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. வதங்கிருச்சுங்க. தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. நல்லா கிளறி விட்டுடலாங்க. மசிச்சு வச்சுட்டு உருளைக்கிழங்குல போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மசாலுக்கு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை, எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்குதுங்க. சூடானதும் நைஸாக தோசை மாதிரி ஊற்றிக்கலாங்க. எண்ணெயில் ஊற்ற தேவையில்லைங்க. லைட்டாக வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாங்க. அரைவாசி வெந்ததும் நம்ம எடுத்துக்கலாங்க. கலரெல்லாம் மாற தேவையில்லைங்க. அந்த மாவு மட்டும் லைட்டாக வெந்திருந்தா போதும். இந்த மாதிரி எல்லா தோசையும் ஊற்றிக்கலாங்க. ரெண்டாவது தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க.
இந்த மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. தோசையில் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. தோசை ஊற்றுற மாவு கொஞ்சம் வச்சுருக்குதுங்க, அது சைடு ஒட்டுறதுக்கு தேவைப்படுங்க. ப்ரெட் க்ரம்ஸு, ப்ரெட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க. 2 முட்டை, ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா அடித்து எடுத்துக்கலாம். தோசை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாங்க. தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாங்க. சைடு இப்படி மடிச்சுக்கலாங்க. இந்த மைதா பேட்டரில் இப்படி டிப் பண்ணி சைடு ஓரமெல்லாம் ஒட்டிக்கலாங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். சைடு இந்த பக்கம் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாங்க. பேன் வச்சுக்கலாங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதுக்குள்ளே நாம் இதை ரெடி பண்ணிக்கலாங்க. முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லா பக்கம் ப்ரெட் க்ரம்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கோட்டிங் கொடுத்துருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்மிலே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு ரெண்டாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் திருப்பி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது மாதிரி லைட்டாக ஒரு சைடு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதும் திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பில் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க, தீஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நாம் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா வடிஞ்சதும் டிஷ்யூ பேப்பர் தட்டில் வச்சுக்கலாங்க. எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாங்க.
பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.